ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 6 மந்த்லேருந்து என்னோடய பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மிக்சியில் எதுவும் அரைக்கக்கூடாது, நல்லா மசிச்சு கொடுக்கணும். நாங்கள் மேக்ஸிமம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வாங்குவோம். இந்த ஒயிட் கலர் வந்து நிறைய தும்பாக இருக்கும். அதனால் குழந்தைங்க முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என் பையனுக்கு 7 மந்த்துக்கு மேலே அவனே எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கணும்னு சொல்லிட்டு வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கொஞ்சம் ஹார்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய டயட்டில் கூட நான் நிறைய டைம் இதை தான் சாப்பிடுவேன். என்னோடய பையனுக்கெலாம் நார்மலாக மசிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். 2 பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தா. ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா தோசைக்கல்லே செய்யலாம். நார்மலாக தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. இதை மேலே வச்சு 2 சைடும் பரட்டி எடுத்தால் ரெடி ஆயிரும். பாயில் பண்ணி அப்படி கொடுத்தா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.